உதாரணத்துக்கு வீக்லி ஒரு நாள் கடைக்கு போய் சாப்பிடணும் அப்படின்னு உடனே கிளம்பிடுறாங்க. போயிட்டு வந்து 1000 ரூபாய் தெண்டாம். மாசத்துல ஒரு தடவை சினிமா போகணும், போயிட்டு வந்தா 2000 ரூபாய் தெண்டாம். பக்கத்து வீட்டுல அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல பிள்ளைங்களுக்கு பொருள் வாங்கி தராங்களுக்கு அதே மாதிரி என் பிள்ளைங்களுக்கு நான் வாங்கி தரேன். என்னைய மட்டும் குறை சொல்றீங்க, நீங்கள் தான் வாங்கி தரீங்க. நான் மட்டும் வாங்கி தர மாதிரி நீங்க எதுவுமே வாங்கி தராத மாதிரி பேசுறீங்க. இதெல்லாம் கிடையாது. பந்தா பண்றதுக்கு 4 பேருக்கு நாங்களும் வச்சிருக்கோம், அப்புறம் எங்க வீட்டுல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு காமிச்சுக்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் நானா இந்த பிள்ளையா, கணவனா மனைவியா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. இனிமே நம்ம சேமிச்சு பழகிக்கலாம். பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பணத்தோட மதிப்பை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். எபிசோட் ஃபர்ஸ்ட்ல குழந்தைகளுக்கு செல்போன் அறிவு ஆபத்தான்றதை பற்றி பேசியிருக்கோம். பெற்றோராகிய நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட லிங்க் நான் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, கிருஷ்ணா ஒரு ஸ்டோரிஸ் சேனலுடைய பேரண்ட்ஸ் கார்னர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போறோம்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும், அதே சமயத்தில் முக்கியமானது கூட. ஆமாம், நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து செய்கிறோம். அதே நேரத்தில் அன்புங்கிற பேரில் அளவுக்கு அதிகமாக நம்ம செலவு பண்ணுறோமோ அப்படின்ற எண்ணம் எங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயுமே இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் நானா இந்த பிள்ளையா, கணவனா மனைவியா, அம்மாவா அப்பாவா. அதான் இன்னைக்கு டாபிக். வாங்க நம்ம டாபிக் போவோம். எங்கள் வீட்டில் இவர் தான் செலவு பண்ணுறேன். கிடையாது, நான் கிடையாது. ஆன்லைனில் அதிகமாக ஆர்டர் பண்ணி வாங்குறது யாரு? நீ தான். தேவையில்லாமல் ஃபுட் ஆர்டர் பண்ணுறது யாரு? நீ தான். பசங்க கேட்டாங்கன்னு வாங்கி கொடுக்குறேன். போன வாரம் கூட கிருஷ்ணாவுக்கு ஒரு ஷூ ஆர்டர் பண்ணேன். அது தேவையே இல்லை, நமக்கு ஆல்ரெடி 4 ஷூ வச்சிருக்காங்க. ஆஃபர்ல இருந்துச்சு, வாங்கி தந்தேன். நீங்க மட்டும் ரிமோட் கார் வாங்கி கொடுத்தீங்க, அது 2 நாள் உடைச்சிட்டான் தெரியுமா? ஆசைப்பட்டேன்னு வாங்கி கொடுத்தேன். நீ மட்டும் நீ வாங்குற பொருள் எல்லாமே தேவையானதா? இல்லை மற்றவங்ககிட்ட நான் வாங்கியிருக்கோம், எங்க வீட்டுல இருக்கு அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக தானே வாங்குறீங்க. அப்படிலாம் இல்லை, ஆசைப்படுறாங்க. அப்படிலாம் கிடையாது. பந்தா பண்றதுக்கு 4 பேருக்கு நாங்களும் வச்சிருக்கோம், அப்புறம் எங்க வீட்டுல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு காமிச்சுக்கிறோம். அப்படிலாம் இல்லை. ஒரு நல்ல அம்மா அப்பாவா பிள்ளைங்களுக்கு எந்த குறையும் இல்லாம வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, சண்டையை விடுவோம். இது எதுக்கு நம்ம 2 பேரும் செய்யறோம் தெரியுமா? ஒருவேளை நமக்கு கிடைக்காத விஷயங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம் போல. அதனாலதான் தேவையில்லாத பொருளா வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். எதுவுமே பிரயோஜனம் இல்லாதது. நம்ம வாங்கி கொடுக்கறது எல்லாமே பிரயோஜனம் இல்லாதது. ஆமா, அது ஒரு காரணம். பக்கத்து வீட்டுல நம்ம சொந்தக்காரங்க வீட்டுல பிள்ளைங்களுக்கு பொருள் வாங்கி தராங்களுக்கு அதே மாதிரி என் பிள்ளைங்களுக்கு நான் வாங்கி தரேன். நீ சொல்றது சரிதான். இப்ப இருக்க சூழ்நிலைக்கு அன்பு, பாசம், சமூக அழுத்தம் இதெல்லாம் தாண்டி சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பா பழக்கி கொடுக்கணும். குழந்தைகளுக்கு பழகிறதுக்கு முன்னாடி நம்மளும் அந்த விஷயத்த பழகிக்கணும். சரியா? சரி, சேமிப்போம். எப்படி சேமிக்கலாம்? சொல்லுங்க. அனாவசிய செலவுகளை தவிர்க்கணும். அதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர் வச்சுக்கணும். நம்ம எங்க வீட்டுல இது தேவையில்லாத வாங்க மாட்டோம், அனாவசியமா எங்கேயும் போக மாட்டோம், வர மாட்டோம் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் வச்சுக்கிட்டு நம்ம அந்த சேமிப்பு பழக்கத்துக்குள்ள வரணும். உடனே நம்ம அதை ஸ்டாப் பண்ணவும் முடியாது செலவுகளை. ஏன் அப்படின்னா நம்மளும் பழகி இருக்கோம். அனாவசிய செலவுகளுக்கு நீயும் நானும் நிறைய பழகிட்டோம். இப்ப உதாரணத்துக்கு வீக்லி ஒரு நாள் கடைக்கு போய் சாப்பிடணும் அப்படின்னு உடனே கிளம்பிடுறாங்க. போயிட்டு வந்தா 1000 ரூபாய் தெண்டாம். மாசத்துல ஒரு தடவை சினிமா போகணும், போயிட்டு வந்தா 2000 ரூபாய் தெண்டாம். இதெல்லாம் அனாவசிய செலவு தான். சரியா? போகலாம், என்னைக்கோ ஒரு நாளைக்கு முடியாத சூழ்நிலைக்கு நல்ல டேஸ்டா ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சினிமா பார்க்கணும். இப்பதான் எவ்வளவு ஓடிடி வந்துருச்சு, யூடியூப்லயே நிறைய விஷயங்கள் நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. இனிமே நம்ம சேமிச்சு பழகிக்கலாம். அந்த சேமிப்பு காசை வச்சு பிள்ளைங்களுக்கு வருங்காலத்துல அவங்களுக்கு சுய தொழில் பண்ண உதவியா இருக்கும், படிப்பு தேவைக்கு உதவியா இருக்கும், எமர்ஜென்சிக்கு உதவியா இருக்கும். அதனால நம்ம வீட்டுல ஒரு பட்ஜெட் பிளான் போடுறோம். சரியா? அதை ஃபாலோ பண்றோம். இனிமேல் அனாவசிய செலவுகளை குறைக்கிறோம். ரூல் நம்பர் 1, ஒரு பொருளை நம்ம வாங்க போறோம் அப்படின்னா அது நமக்கு தேவையானதா? ஃபர்ஸ்ட் அது வாங்கினா நமக்கு பிரயோஜனமா இருக்குமா, நம்ம குழந்தைகளுக்கு தேவையானதா அப்படிங்கிறத வாங்குறதுக்கு முன்னாடியே நம்ம யோசிக்கணும். யோசிச்சுட்டு தான் அந்த பொருளையே வாங்கணும். தேவைன்னா வாங்கணும். அதுக்காக தேவையில்லை அப்படின்னு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடக்கூடாது. தேவை இருக்க பொருள் இருக்கத்தான் செய்யும். சேவ் பண்றோம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் உட்காந்துருக்கும். வீட்டுக்கு தேவையான நெசசரிஸ் இருக்கும், படிப்புக்கு தேவையான பொருட்கள் இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பா வாங்கணும். அதே நேரத்துல ஒரு பொருள் வாங்க போறோம் அப்படின்னா அந்த பொருள் நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்குவோம். சரியா? இதான் ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, மந்த்லி பட்ஜெட். மாசம் பிறந்துடும், சேமிப்புக்குன்னு ஒரு தொகையை எடுத்து வச்சிடணும். குழந்தைங்களுக்கு
தொகை எடுத்து வச்சிடணும், வீட்டு செலவுக்கு ஒரு தொகை எடுத்து வச்சிடணும். பட் ஃபஸ்ட்டு சேமிப்பு காசு மட்டும் எடுத்து வச்சிடணும். ரூல் நம்பர் 3, அனுபவங்களுக்கு செலவு, பொருட்களுக்கு அல்ல. நம்ம ஒரு 1000 ரூபாய் பொருளில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ரூபாயை வச்சு பிள்ளைங்களுக்கு அனுபவங்களை கொடுக்கலாம். உதாரணத்துக்கு எங்கேயாவது ஒரு கோயிலுக்கோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கோ கூட்டு போகிறோம் அப்படின்னா அங்கே அவங்களுக்கு ஒரு சில மெமரிஸ் கிடைக்கும். நம்ம சிறு வயசுல எங்கள் அப்பா கூட வந்தோம் அப்படின்னு எத்தனை வருஷம் ஆனாலும் அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளைட்டெல்லாம் சொல்கிற அளவுக்கு வரும். அதனால ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொம்மையை வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக அந்த 1000 ரூபாய்க்கு ஒரு மந்த் எண்டில் பிள்ளைகளுக்கு லீவு கிடைக்கும் போது அந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கும் டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த 1000 ரூபாயை வந்து குடும்பத்தோட ஒரு சுற்றுலா தலத்துக்கோ கோயிலுக்கோ உங்கள் விருப்பப்பட்ட இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அது வந்து பிள்ளைங்களுக்கு பெரிய அனுபவமாக இருக்கும். உங்களுக்கும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். மணி செலவு பண்ணதுக்கான ஒரு நல்ல ரீசன் இருக்கும். அதனால அனுபவங்களுக்கு செலவு பண்ணுங்க, பொருட்களுக்கு செலவு பண்ணாதீங்க. இதுதான் எங்களோட ரூல் நம்பர் 3. ஓகேவா? ரூல் நம்பர் 4, சேமிப்பை கற்றுக் கொடுத்தல். நம்ம சேமிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் மாமா, பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு கிடைக்கிற காசை உண்டியலில் சேமிச்சு பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பணத்தோட மதிப்பை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதே ரூல் நம்பர் 4, சேமிப்பை கற்றுக் கொடுத்தல். எங்க கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். குழந்தைகளோட எதிர்காலத்திற்காக நம்ம சேமிக்கிறது நம் கடமை, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதும் நம் கடமை. இதை வந்து அனைவருமே வந்து கண்டிப்பா செய்யணும்னு நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் செய்யவே இல்லை, இனிமேல் நாங்களும் செய்யணும். சேவிங்ஸை கண்டிப்பா செய்வோம். இந்த வீடியோவே எங்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் சேவிங்ஸுக்கு. என்ன சொல்றீங்க? ஓகே, இது உங்களுக்கான கேள்வி. உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு யார் அதிக செலவு பண்றான்னு சொல்லுங்க. அம்மாவா அப்பாவா? மறக்காம அம்மா அப்பாவான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். உங்க பிள்ளைங்க அதிக நேரம் செல் பாக்குறாங்களா? மெயின் காரணம் இந்த பிள்ளை வந்தேன் செல்ல போடுவோம். என் மொபைல் நான் கொடுக்கவே மாட்டேன். இவ்வளவு சொல்றீங்க, நீங்க செல்லு பார்க்காம இருக்கீங்களா? கிருஷ்ணாவை சொல்றீங்க, வருண் என்ன பண்றாங்க உங்களுக்கு தெரியுமா? வணக்கம் நண்பர்களே, கிருஷ்ணாவருண் ஸ்டோரிஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. பேரண்ட்ஸா நாங்கள் சந்திக்கிற சவால்கள், அனுபவங்கள், அதை பத்தி உங்கள்கிட்ட எனக்கு ஷேர் பண்ணுறோம். இந்த டாபிக்கோட தலைப்பு ஸ்கிரீன் டைம். ஸ்கிரீன் டைம் இன்னைக்கு இருக்க பேரண்ட்ஸுக்கு பெரிய தலைவலி. ஏன் அப்படின்னா பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இது எங்களுடைய பேரண்ட்ஸ் கார்னர் எபிசோட் 1 பகுதியாகும். இதை பார்க்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. பார்த்து உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.